Hi, hello. Welcome to IBT campus. நான் உங்களோட லெக்சரர் மிஸ்ஸஸ் நுஸ்கா அமீர். ரைட். பாப்போம் நாங்க இன்னைக்கு கிராஃபிக் டிசைனிங்க பத்தின ஸ்லைட். ஓகே, அத பத்தின வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ரைட், உங்களுக்கு விளங்குதாச்சு இல்லையா? கிராஃபிக் டிசைனிங் நான் போட்டிக்குது. அதோடயே இன்னைக்கு பாருங்க, அதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட பத்தியும் இதுல போட்டிக்குது. என்னென்ன நாங்க படிச்சு தர போறோம் விஷயங்கள் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு விளங்குது இல்லையா? ரைட். நான் இதுகளை சொல்ல முதல்ல நான் யாரு, என்னைய பத்தின டீட்டெயில்ஸ் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகே, ரைட். என் நேம் வந்து மிஸ்ஸஸ் நுஸ்கா அமீர். அதே மாதிரி நான் வந்து ஃப்ரீலான்சர் டிசைனரா ஒர்க் பண்றேன். அதே மாதிரி HND மல்டிமீடியா டிசைனிங்கும் செஞ்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி மோர் தேன் எனக்கு 5 இயர்ஸுக்கு மேல இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் தான் எனக்கு போட்டிக்கு நான் படிச்சுக்கிற டிப்ளமாஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஓகே, ரைட். இப்ப நீங்க என்னைய பத்தி தெரிஞ்சுக்கொண்டீங்க இல்லையா? இப்ப நாங்க பாப்போம் எங்களோட IBT கேம்பஸ பத்தின டீட்டெயில்ஸ். ஓகே, நாங்க யாரு, அதே மாதிரி எங்கள்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதே மாதிரி நாங்க எங்க லொக்கேட் ஆகிக்கிறோம், அது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஷோ ஆகுது. அதாவது IBT கேம்பஸ் நம்பர் உங்களுக்கு என்ன சரி தேவைண்டா இந்த நம்பருக்கு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலும். அதே மாதிரி என்ன சரி மெயில் பண்ண வேணும்டா இந்த இருக்குது எங்களோட மெயில் அட்ரஸ், அதுல உங்களுக்கு மெயில் பண்ணலும். அதே மாதிரி பாருங்க நாங்க எங்க லொக்கேட் ஆகிக்குதுன்னு இருக்கிற போட்டிக்குது. அதாவது கண்ணேத்தன்னு சொல்ற கேகோல் டிஸ்ட்ரிக்ட்ல தான் எங்களோட இடம் வந்து லொக்கேட்டட் ஆகிக்குது. அதே மாதிரி எங்களோட வெப்சைட் தான் இங்க நிக்கிற உங்களுக்கு தந்திக்கிறாங்க. ஓகேயா? இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். அதுல என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. ரைட், இந்த இருக்குது எங்களோட வெப்சைட். இந்த வெப்சைட் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணினா உங்களுக்கு த்ரூவா இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு விளங்கும். அதாவது இந்த வெப்சைட் உங்களுக்கு போனா உங்களுக்கு பாருங்க எடுத்துக்கொள்ளையிலும் எங்களோட கேம்பஸ் பத்தின சகல டீட்டெயில்ஸ், அதே மாதிரி நாங்க யாருன்ற ஹோல்சேல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதுல விளங்கி கொள்ளையிலும். அதே மாதிரி பாருங்க என்னென்ன ஃபேக்கல்ட்டி இருக்குது. அதாவது எங்களுக்கு கம்ப்யூட்டிங் இருக்குது, இன்ஜினியரிங், பிஸ்னஸ், அதே மாதிரி லாங்குவேஜஸ், சிங்கள இங்கிலீஷ்னு அப்படி நிறைய லாங்குவேஜஸ் போகுது. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி ஆஃப் லோ இப்படின்னு சொல்ற நிறைய விஷயங்கள் எங்களோட கோர்சஸ் இங்க நாங்க கொண்டு வரோம் எங்களோட IBT கேம்பஸ். ஓகே, அதே மாதிரி எங்களோட growth எப்படி, என்ன மாதிரி எங்களோட வேற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்ன சரி தேவைண்டா பார்த்து கொள்ளையிலும். அதே மாதிரி எங்களோட சோசியல் மீடியாவோட சைட்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு இங்க தந்திக்கிறாங்க. ரைட், அப்ப இதுகளை பார்த்தாலே உங்களுக்கு எங்களோட கேம்பஸுக்குரிய டீட்டெயில்ஸ நீங்க எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே, சரி. அப்ப அவ்வளவுதான் எங்களோட கேம்பஸ் பத்தின விஷயங்கள். மோர் டீட்டெயில்ஸ் தேவைண்டா உங்களுக்கு எதிர சரி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, ரைட். இப்ப நாங்க இன்னைக்கு பார்ப்போம் டிசைனிங் ஃபர்ஸ்ட் என்னன்னு. இப்ப கிராஃபிக் டிசைனிங்க பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் அது சரியா தெரிஞ்சிக்காது இல்லையா? அதாவது எப்படி நாங்க டிசைனிங் ஒர்க் பண்றேன், அதே மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றேன், அதே மாதிரி அதுல எப்படி எப்படி சைஸ் இது, அதே மாதிரி எப்படி உழைக்கலும், அதுல என்னென்ன இன்கம் நீக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் டிசைனிங் பத்தி சொல்லலும் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த காலத்தை பொறுத்தவரை, அதாவது இந்த உலகத்தை பொறுத்தவரை எப்படி டிசைனிங் தான் மெயினான ஒரு ஃபீல்டு இல்லையா? டிசைனிங் இல்லாம ஒரு விஷயங்களுமே இப்ப நடக்குது இல்ல. ரைட், அதுதான் நீங்க ஃபெஸ்ட்டுக்கே உங்களுக்கு போட்டிடாம பாருங்க, வாட் இஸ் கிராஃபிக் டிசைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டிசைன் கோல் டு டு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கிராஃபிக் டிசைன் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? ரைட், அதான் சொல்றதுக்கு முதல்ல நான் சொல்றேன், அது ரெண்டா டிவைட் ஆகுது. அதாவது கிராஃபிக் டிசைனிங்க ரெண்டா டிவைட் பண்ணி கொள்ளையிலும். ஒன்று வெக்டர் சாஃப்ட்வேர், இன்னொன்று ராஸ்டர் சாஃப்ட்வேர். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெக்டர் சாஃப்ட்வேரை பத்தி சொல்லி தரேன். அதாவது வெக்டர் சாஃப்ட்வேர்னா பாருங்க இதுல போட்டிக்கிறாங்க என்னது, மேட் ஆஃப் பாயிண்ட்ஸ், லைன்ஸ், கர்வ்ஸ் அண்ட் ஷேப்ஸ். அதாவது அது வந்து வெக்டர் சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும்டா, இந்த பாருங்க எனக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி எனக்கு இருக்குது, உங்களுக்கு இது விளங்குதாய்க்கும். பாருங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷேப் ஒன்று செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி கர்வ்ஸை வச்சுட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு ஷேப்ஸை வச்சு அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு உங்களுக்கும் எப்படி டிசைன்ஸ் வந்து உருவாக்கி கொள்ள இயலும். அதுகளுக்கு தான் நாங்க சொல்றது எப்படி வெக்டர்.
அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க போட்டிக்கிறாங்க நாட் பிக்சல் பேஸ்டு. அதாவது என்னண்டா பிக்சலை பேஸ் பண்ணின சாஃப்ட்வேர் இது இல்ல. அப்படின்னா நீங்க எவ்வளவு ஜூம் பண்ணினாலும் எப்படி சின்ன சின்ன பிக்சல்ஸ் உடைஞ்சி இதுல வராது. அதான் இங்க இந்த மூணாவதுலயும் அப்படித்தான் சொல்றாங்க. இவங்க யூ கேன் ஜூம் இன் ஓ என்லார்ஜ் தெம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஜூம் பண்ணே மேலும் ஜூம் அவுட் பண்ணே மேலும் என்ன செஞ்சாலும் அதுல எப்படி பிக்சலோட ரேட் வந்து ஒரு நாளும் மாறாது. அதே மாதிரி இதுலயே ஆப்போசிட் தான் ராஸ்டர் சாஃப்ட்வேர். நான் அதை பத்தின டீட்டெயில்ஸ் அடுத்த ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். இப்ப வெக்டர்னா என்னன்னு விளங்கிச்சா? விளங்கிக்கும் இல்லையா? வெக்டர்னா என்னன்னு. அது மட்டும் இல்ல இந்த வெக்டர் சாஃப்ட்வேர் எது எதுக்கெல்லாம் யூஸ்ட் ஆகுது அப்படின்ற விஷயங்களும் இதுல தந்திக்கிறாங்க. அதாவது பாருங்க லோகோ டிசைன் பண்றதுக்கு. அதாவது லோகோ டிசைன்ஸ் நீங்க பாத்துப்பீங்களா? சின்ன சின்ன இந்த பாருங்க ஐக்கன்ஸ் எல்லாம் மீக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி லோகோஸ் எல்லாம் டிசைன் பண்றதுக்கு நீங்க வெக்டர் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண வேணும். அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸுக்கு, அதே மாதிரி ட்ரைஃபோகிராஃபி, ஐக்கன் செய்ய, அதே மாதிரி ஆட்டோகேட் அண்ட் இன்ஜினியரிங் டிராஃப்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மீக்குது. அதாவது உங்களுக்கு இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நீங்க பாத்திப்பீங்க இல்லையா? 2Dல எல்லாம் ஒவ்வொரு இன்ஜினியரிங் டிராஃப்ட் எல்லாம் பாத்திப்பீங்க. அதெல்லாம் எப்படி செய்யறாங்க? இந்த வெக்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி. அதே மாதிரி சின்ன சின்ன ஐக்கன்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு வாட்ஸ்அப்னாலும் ஒரு ஐக்கன் ஒன்று இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஐக்கன்ஸ் இருக்குது. அதுகளும் எப்படின்னா வெக்டர் சாஃப்ட்வேர்ல தானே அதை செஞ்சுட்டு வராங்க. இதே நீங்க நினைக்கமான ராஸ்டர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் செய்ய இயலான்ட்டு அதுல செய்யலும். ஆனா பிரச்சனை என்னண்டா அதை விட நீங்க வெக்டர் சாஃப்ட்வேரை செஞ்சா மட்டும்தான் அது நல்லா கிளியரா பிக்சல்ஸ் எல்லாம் உடையாம உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரும். அதுக்கு அந்த வெக்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது. ஓகே. அதே மாதிரி நாங்க பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் சொல்றாங்க வெக்டர் சாஃப்ட்வேருக்கு. பாருங்க வெக்டர் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் என்னது? பெஸ்ட் அடோபி இல்லஸ்ட்ரேட்டர். அது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சுக்கும் இல்லையா? அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் ஏஐன்னு சொல்றது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொரல் ட்ரோன்னு சொல்றது. இந்த கொரல் ட்ரோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டா நிறைய கம்யூனிகேஷன் எல்லாம் கொரல் ட்ரோ யூஸ் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு வெக்டர் சாஃப்ட்வேர். அதை எடிட் பண்றதுக்கு ஈஸி. அதே மாதிரி இந்த பிக்சல்ஸ் உடையாம அதே மாதிரி உங்களுக்கு அழகா நீட்டா அந்த பாயிண்ட்ஸ் மூலம் எல்லாம் அழகா ஒரு ஷேப்ஸை கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி இன்ஸ்கேப்னு சொல்ற சாஃப்ட்வேர் இதுகள் எல்லாம் தான் இந்த வெக்டர் சாஃப்ட்வேருக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி இதுல பாருங்க போட்டுறாங்க என்னது நாட் ஐடியல் ஃபார் போட்டோ எடிட்டிங். நான் சொன்னேன் என்னது இதுல போட்டோஸ் எடிட் பண்ணிக்கொள்ள இயலாம். அதான் சொன்ன அதுக்கு அந்தந்த சாஃப்ட்வேர் இருக்குதுன்ட்டு போட்டோ எடிட் பண்றதுக்குன்ட்டு என்னது போட்டோஷாப் அதே மாதிரி இன்னுமே அப்படி நிறைய சாஃப்ட்வேர் சீக்குது. பாருங்க இதுல போட்டிக்கிறாங்க யூஸ் ராஸ்டர் சாஃப்ட்வேர் லைக் போட்டோஷாப். ராஸ்டர்ன்ற ஒரு வேர்டு உங்களுக்கு இப்ப விளங்குதா? நான் ஃபர்ஸ்ட் கேஸ் சொன்னது என்னது வெக்டர் ராஸ்டர்னு ரெண்டா டிவைட் பண்ணுது இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் கே இப்ப நான் வெக்டரை பத்தி தான் பார்த்தேன். அதே மாதிரி ராஸ்டர்னு ஒன்று மீக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதைத்தான் இங்க பாருங்க மென்ஷன் பண்றாங்க என்னது போட்டோஷாப் அப்படின்னு. அப்ப போட்டோஷாப் ராஸ்டர் சாஃப்ட்வேர் இந்த வேர்ட்லயே உங்களுக்கு விளங்கி கொள்ள இயலும் இல்லையா? ரைட். அதே மாதிரி கேன் ஹேவ் அ ஸ்டீப்பர் லேர்னிங் கர்வ் ஃபார் பிகினர்ஸ். அதாவது என்னது சின்ன சின்ன கர்வ்ஸ்கள் பிகினர்ஸ் ஆகிக்கலும் நீங்க சின்ன சின்ன கர்வ்ஸ்கள் செஞ்சு கொள்றதுக்கு அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இப்படி இந்த வெக்டர் சாஃப்ட்வேர் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. அப்ப வெக்டர்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு விளங்கி கொள்ள இயலும் இல்லையா? அதே மாதிரி நாங்க ராஸ்டரை பார்ப்போம். இந்த வெக்டரை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ராஸ்டர். ராஸ்டரை பார்த்தா அதுல பாருங்க என்ன காட்டுது? வாட் ஆர் ராஸ்டர் கிராபிக்ஸ்? ராஸ்டர் கிராபிக்ஸ்னா என்னது? என்னது கம்போஸ்ட் ஆஃப் பிக்சல்ஸ் டைனி கலர் ஸ்கியாஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது என்னது ராஸ்டர் சாஃப்ட்வேர்ண்டாலே என்ன? நான் அப்ப சொன்ன மாதிரி என்னது நீங்க எவ்வளவு ஜூம் பண்ணாலும் சின்ன சின்ன டைனி கலர்ஸ் ஸ்கியாஸ் மாதிரி அது வரும். என்னது அது அப்படின்னு உடஞ்ச பிக்சல்ஸ் உடஞ்ச மாதிரி காட்டும். அதுக்கு தான் ராஸ்டர் என்று சொல்றது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க ரெசல்யூஷன் டிபெண்ட் ஸ்கேலிங் டூ மச் பிளர் அப்படின்ட்டு எல்லாம் வருது. அதாவது என்னண்டா நீங்க வந்து அதை எவ்வளவு ஜூம் பண்ணினாலும் ஜூம் அவுட் பண்ணினாலும் அது எப்படி ஒரு பிளர் தன்மை உண்டு உங்களுக்கு அதுல காட்டும். உங்களோட இமேஜ்ல இந்த எல்லாமே எப்படி ஒரு பிளர் தன்மை உண்டு அதுல காட்டக்கூடியதாக இருக்குது. இதே உங்களுக்கு பிளர் தன்மை இல்லாம இருக்கும் எப்படி இந்த வெக்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணினா உங்களுக்கு பிளர் தன்மை அதுல காட்டாது.
அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க சொல்றாங்க ராஸ்டர் சாஃப்ட்வேர் யூஸ். எதுக்கு ராஸ்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது? அதாவது போட்டோ எடிட் பண்றதுக்கு, அதே மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு, அதே மாதிரி இமேஜ் ரீடச். நீங்க இமேஜ் எல்லாம் ரீடச் பண்றது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸ்டுடியோஸ்க்கு எல்லாம் போனா எப்படி உங்களோட ஒரு இமேஜ வந்து ரீடச் பண்ணி தாராங்க. என்னது மூஞ்சில இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா அழகா உங்களுக்கு பிரைட் ஆக்கி உங்களோட கலர் பண்ணி தாராங்க. அப்ப இதெல்லாம் எப்படி இந்த ராஸ்டர் சாஃப்ட்வேரை போட்டு தான் செய்யறாங்க. அதே மாதிரி வெப் கிராபிக்ஸ், அதே மாதிரி டெக்ஸ்சர் கிரியேட்டிங் ஃபார் 3D மாடல்ஸ். அதே மாதிரி எப்படி 3D மாடல்ஸ் நீங்க பாத்திப்பீங்க இல்லையா? ஒரு ட்ரெஸ்ஸிங் ஐக்கியலும் இல்லாட்டி வேற எந்த ஒரு டிசைனிங் ஐக்கியலும் 3D மாடல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அப்ப அந்த டெக்ஸ்சர் எல்லாம் எதிர கிரியேட் பண்ணிலும் இந்த ராஸ்டர் சாஃப்ட்வேர்ஸ்ல. ஓகே. அதே மாதிரி பாப்புலரான ராஸ்டர் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு இதுல காட்டுறாங்க. ஓகே. அதுல ஃபர்ஸ்ட்க்கு பார்க்க போனா போட்டோஷாப். இதுதான் முக்கியமான சாஃப்ட்வேர். ஏன்னா போட்டோஷாப் மாதிரி ஒரு நல்ல பாப்புலர் சாஃப்ட்வேர் வேற இல்ல இல்லையா? இப்ப என்னத்தான் இப்ப இந்த காலத்துல வேற வேற சாஃப்ட்வேர்ஸ் வந்தாலும் இந்த போட்டோஷாப் தான் ஆகவே என்னது நல்ல ஸ்மார்ட்டான சாஃப்ட்வேர்னு சொல்லிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது கொரல் போட்டோ பெயிண்ட். கொரல் போட்டோ பெயிண்ட்னு சொல்றது. அது மாதிரி எஃபினிட்டி போட்டோன்னு சொல்றது. இதெல்லாம் எப்படி நார்மலா போட்டோ எடிட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் தான். அப்ப இதெல்லாம் எப்படி ராஸ்டர் சாஃப்ட்வேர் பேக்கேஜுக்கு தான் அடங்கும். அதே மாதிரி இத பத்தின விஷயங்களை சொல்றான் பாருங்க. லார்ஜர் ஃபைல் சைஸ், லாஸ் ஆஃப் குவாலிட்டி வென் ஸ்கேலிங் அப் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதாவது என்னது இந்த ராஸ்டர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படின்னா ஃபைல் சைஸ் வந்து பெருசா தான் இருக்கும், நல்லாவே ஹெவியா தான் இருக்கும். அதே ஃபைல் சைஸ் ஐக்கும் நீங்க சம்டைம்ஸ் வெக்டர்ல செஞ்சுப்பீங்க, நிறைய விஷயங்கள் வெக்டர்ல செஞ்சுப்பீங்க. ஆனாலும் அதுல எப்படி ஃபைல் சைஸ் சின்னதா இருக்கும். ரீசன் என்னண்டா இந்த ராஸ்டர் சாஃப்ட்வேர்ஸ்ல எப்படியுமே ஜிபி கணக்கு நல்லாவே போகும். அதே மாதிரி நீங்க ஒரு சின்னதா என்ன சரி கிரியேட் பண்ணாலும் நல்ல ஒரு பாரமான ஃபைலா அது மாறிடும். அதே மாதிரி லாஸ் ஆஃப் குவாலிட்டின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா நீங்க ஸ்கேல் பண்ணுவீங்க இல்லையா? போட்டோஷாப் எடுக்கலும் இல்லாட்டி இந்த போட்டோ பெயிண்ட் எது எடுத்தாலும் போட்டோஸை நீங்க ஸ்கேல் பண்ணுவீங்க, மரம் சின்னதாக்குவீங்க, பெருசாக்குவீங்க. அப்படி செய்ய போகிட்டு என்ன நடக்குது? அதுல குவாலிட்டி வந்து லைட்டா குறைஞ்ச மாதிரி வருது. ஆனா அது குவாலிட்டி குறையாம செய்யறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது பாருங்க போட்டிக்கிறாங்க என்னது நாட் ஐடியல் ஃபார் லோகோஸ். அதாவது இதை நான் சொன்னேன் லோகோஸ் செய்யறதுக்கு நாங்க ஃபர்ஸ்டுக்கே பார்த்தோம் என்னது வெக்டர் சாஃப்ட்வேர் தான் பெஸ்ட்ன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இதுலயே பாருங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க என்னது லோகோஸ் செய்யறதுக்கு இது அவ்வளவுத்துக்கும் சூட்டபிள் இல்ல. செய்ய ஏலான்ட்டு இல்ல, ஆனா எப்படி அந்த அளவுக்கு ஒரு சூட்டபிள் இல்ல. ரைட். அதே மாதிரி இப்ப நாங்க ரெண்டு டிஃபரன்ஸா பார்த்தோம் இல்லையா? விளங்கிக்கும் நான் நினைக்கிறேன். இது ரெண்டுமே டிஃபரண்ட். ஃபர்ஸ்ட்க்கு என்னது வெக்டர், ராஸ்டர். அது ரெண்டையும் டிவைட் பண்ணி அது என்னென்ன மாதிரின்னு விஷயங்களை நாங்க சொல்லி தந்துட்டேன் இல்லையா? இப்ப அதுல இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். அதாவது போட்டோஷாப் பத்தின இன்ட்ரடக்ஷன் பாருங்க. போட்டோஷாப்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட்க்கே உங்களுக்கு தந்திக்கிறாங்க என்னது யூஸ்ட் ஃபார் போட்டோ எடிட்டிங். போட்டோஷாப்னாலே பேர்லயே இருக்குது இல்லையா? போட்டோஷாப்னா என்னது போட்டோஸ் எடிட் பண்றதுக்குரிய சாஃப்ட்வேர். அதே மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங். நீங்க நல்லா டிஜிட்டல் பெயிண்டிங் எல்லாம் பார்த்துப்பீங்க இல்லையா? ஒரு உண்மையான ஒரு நேச்சுரல் இமேஜ் மாதிரி அழகா ஒரு பெயிண்டிங் பண்ணின ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய வருது இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய மீடியாஸ்ல எல்லாம் போனா எல்லாம் வருது. அதெல்லாம் எதிர செய்யறாங்க இந்த போட்டோஷாப்ல. அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்ஸ், அதே மாதிரி வெப் டிசைன், அதே மாதிரி ஈவன் பேசிக் அனிமேஷன், வீடியோ எடிட்டிங், அது எல்லாமே சொல்றாங்க இந்த போட்டோஷாப்புக்கு. அதாவது பேசிக் உங்களுக்கு கிட்ட எடிட்டிங் எல்லாம் அழகா இந்த போட்டோஷாப்ல செஞ்சு கொள்ள இயலும். ஓகே. அதே மாதிரி போட்டோஷாப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி படுவதுன்னு நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்றாங்க. அதாவது என்னதுக்கு போட்டோ எடிட் பண்றதுக்கும் ரீடச்சிங் பண்றதுக்கும். ஓகே. அதாவது எப்படி கலர் கரெக்ஷன் மெயினான ஒரு டாபிக் உண்டு இல்லையா? கலர் கரெக்ஷன் சொல்றது என்னன்னா நீங்க பாத்துப்பீங்க உங்களோட போட்டோ உண்ட நீங்க போடுவீங்க போட்டோஷாப்ல. போட்டோ எப்படி கலர் கரெக்ஷன் செஞ்சு எப்படி உங்களோட போட்டோவை சும்மா அந்த அளவுக்கு மாத்திக்கொள்ள எளிமையா? போட்டோஸ் நல்லா எப்படி நல்ல பிளர் இல்ல சாரி
கலர் பண்ணி அதை பிரைட் பண்ணி அதே மாதிரி ட்ரெஸ் கலர் தேவையான ட்ரெஸ் கலர் பண்ணி ஹேர்ட கலர் சேஞ்ச் பண்ணி அப்படி லிப்ட கலர் அப்படி எல்லாமே போட்டோஸ் எப்படி கலரை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் ஒன்று எடுக்க இயலும் சரியா இந்த போட்டோஷாப்ல. அதே மாதிரி ரிமூவ் பண்ணேலும்னு சொல்றது எப்படி ஆப்ஜெக்ட் பேக்ரவுண்ட்ஸ் அதுகள் எல்லாம் எப்படி உங்களுக்கு ரிமூவ் பண்ண ஈஸியா இருக்கும் இந்த போட்டோஷாப்ல. அதே மாதிரி ஃபிக்ஸிங் எக்ஸ்போஸ் அண்ட் லைட்னிங் சொல்றாங்க. அதாவது ஒரு போட்டோ வந்து ஒரு இருட்டி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீனரி சொன்னா நீங்க போட்டோ குடிக்கிறீங்க, ஆனா அது ஒரு இருட்டி போன மாதிரி கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு நல்லா இல்லாத மாதிரி இருந்தண்டா நீங்க எப்படி அங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு, போட்டோஷாப்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுல நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்பளோட லைட்டை கூட்டுறீங்க, இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுனால எப்படி போட்டோ எடிட் பண்றது சும்மா நல்லா அழகா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்ஸுக்கு இந்த போட்டோஷாப் யூஸ் ஆகுது. அதாவது போஸ்டர்ஸ் செய்யறதுக்கு, போஸ்டர்ஸ் நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க இல்லையா, அது மாதிரி ஃபிளையர்ஸ் செய்யறதுக்கு, அதே மாதிரி சோசியல் மீடியா கிராபிக்ஸுக்கு, இதுக்கெல்லாம் நீங்க நார்மலி பாக்குறது நீங்க டெய்லி எப்படி சோசியல் மீடியாவுக்கு போனாலே நிறைய போஸ்டர்ஸ பாப்பீங்க, ஃபிளையர்ஸ பாப்பீங்க, அதே மாதிரி அட்ஸ் நிறைய பாப்பீங்க, எல்லாமே நீங்க காணுவீங்க இல்லையா. ஆனா ஒரு நாள் நினைச்சிக்க மாட்டீங்க இது எப்படி செய்யலும் இல்லையா. ரைட், அது செய்யறதுதான் இந்த போட்டோஷாப்ல அழகா செஞ்சு கொள்ளே இயலும். அதே மாதிரி மொக்கப் பண்றது, அதாவது ஒரு 3D லுக்ல மாதிரி ஒரு லோகோ ஐக்கியலும் இல்லாட்டி ஒரு லீஃப்லெட் ஐக்கியலும் எதை எடுத்துக்கொண்டாலும் எப்படி நீங்க வந்து அந்த 3D லுக்குக்கு மாதிரி எடுக்கலும் இந்த போட்டோஷாப்ல 3D மொக்கப்ஸ் பண்றது மூலம். ஓகே, அதுதான் இந்த போட்டோஷாப் பத்தின சின்ன விஷயம். அதே மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் செய்ய இயலும். அதாவது டிராயிங் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் யூசிங் பிரஷஸ்னு போட்டியுது. அதே மாதிரி கன்செப்ட் ஆர்ட் அண்ட் கேரக்டர் டிசைன்ஸ். அதாவது டிஜிட்டல் பெயிண்ட் பண்றது நீங்க பாத்திப்பீங்க இல்லையா, ஒவ்வொரு கேரக்டரை வந்து எங்களுக்கு ட்ரா பண்ணிக்கொள்ள இயலும். எப்படின்டா இப்ப சும்மா சொல்லமே ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி இல்லாட்டி ஒரு கார்ட்டூன் போட்டோ, அது எல்லாமே இப்படி பெஸ்டான ஆப் வந்து வெக்டர்ல செய்யுது. ஆனா டிஜிட்டல் பெயிண்டிங் வரப்போக்கிட்ட நீங்க அது போட்டோஷாப்ல செஞ்சாதான் அது ஒரு அழகான பெயிண்டிங் லுக் கொண்டு கிடைக்கும். அதே மாதிரி போட்டோஷாப்ல எப்படி அழகழகான நல்ல பிரஷஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க, அந்த பிரஷ் மூலம் உங்களுக்கு எப்படி நல்ல அழகான ஒரு அவுட்புட் ஒன்று எடுத்துக்கொள்ள இயலும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சொல்றாங்க இமேஜ் மனிபுலேஷன். அதாவது இதுவும் நீங்க பாத்திருப்பீங்க போட்டோஸ், ஆனா அது எப்படி செஞ்சிக்கிறேன்னு யோசிக்க மாட்டீங்க. எப்படின்னா கம்பைனிங் மல்டிபிள் இமேஜஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இமேஜ் 2 இமேஜ் இல்ல, ஒரு 5-6 இமேஜ் இல்லாட்டி ஒரு 10-15 இமேஜஸ கூட எல்லாத்தையுமே அழகா கட் பண்ணி ஒரு இமேஜ்ல அழகா ஒரு அவுட்புட் ஒன்று காட்டுறாங்க. அதுதான் இமேஜ் மனிபுலேஷன் சொல்றது. எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி எல்லாம் செய்யறேன்ட்டுன்னு. எங்களோட கிளாஸஸ்ல அதுலாம் நாங்க சொல்லி தருவோம். அப்ப உங்களுக்கு அதை பார்க்கலும் அழகா கிரியேட்டிவா அந்த ஒர்க்ஸ் இருக்கும் சரியா. அப்ப இதெல்லாம் தான் போட்டோஷாப்ல செஞ்சு கொள்ள இயலும். ரைட், நான் லைவா உங்களுக்கு அந்த போட்டோஷாப் எல்லாம் ஓபன் பண்ணி காட்டுறேன். அதாவது பாருங்க, போட்டோஷாப் ஓபன் பண்ற மெத்தடை தான் இதை சொல்லிக்கிறாங்க. போட்டோஷாப் ஓபன் பண்ணதோடய ஃபைலுக்கு போயிட்டு நியூ போறீங்க. அதுல நேம்ல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு விருப்பமான நேம போடலும், வித் ஹைட் எல்லாம் போடலும், அதே மாதிரி பிக்சல்ஸா இன்ச்சஸா அந்த விஷயங்களை போடலும், அதே மாதிரி ரெசல்யூஷனை போடலும், கலர் மூட், அதே மாதிரி பேக்ரவுண்ட் அதெல்லாம் போட்டா தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்றை அழகா கிரியேட் பண்ண இயலும். அதே மாதிரி கிளிக் கிரியேட்னு சொல்றாங்க. கிரியேட்டுக்கு கிளிக் பண்ணதோடைய அந்த பேஜ் ஒன்று உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்றாங்க. அதாவது என்னண்டா கண்ட்ரோல் என்ன போட்டண்டா நீங்க எப்படி போட்டோஷாப்ல உங்களுக்கு நியூ பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி இதுல எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது என்னது ஜேபிஜி ஃபைலாவும் உங்களுக்கு போட்டோஷாப்ல செஞ்சு அவுட்புட் எடுக்கலும், பிஎன்ஜியால, அதே மாதிரி கிஃப், பிடிஎஃப், அது டிடபிள்யூ அப்படின்னு நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இது எல்லாமே எப்படி உங்களுக்கு போட்டோஷாப்பால கிடைக்கிற அவுட்புட்ஸ்கள் தான். ஓகே, ரைட். அதே மாதிரி இந்த போட்டோஷாப்பை நீங்க ஓபன் பண்ணி ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரீசன் என்னண்டா லேயர்ஸ் மூலம் தான் நீங்க போட்டோஷாப்பை ஒர்க் பண்ண வேணும். அதாவது பாருங்க இங்க போட்டிறாங்க வாட் இஸ் அ லேயர் இன் போட்டோஷாப். அதாவது லேயர்னா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்காது இல்லையா, லேயர்னா என்னன்னு தெரிஞ்சிக்காது.
அதாவது in Photoshop a layer is like a transparent sheet where you can place images, text, shapes or effects அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னது ஒரு லேயர்னு சொல்றது என்னது அந்த லேயரை நீங்க கிரியேட் பண்ண பாருங்க உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. நீங்க கிளிக் பண்ணி ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணினா அதுல எப்படி உங்களுக்கு இமேஜஸ் ஆட் பண்ணலும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலும் அதே மாதிரி ஷேப்ஸ் அதே மாதிரி இஃபெக்ட்ஸ் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு லேயர்லயே உங்களுக்கு போட்டுக்கொள்ள இயலும். அதே மாதிரி ஒரு லேயர் கிரியேட் பண்ண தேவை மல்டிபிள் லேயர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி உங்களோட டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? அதே மாதிரி பாங்க ஜஸ்ட் லைக் லேயர்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் ஆன் பேப்பர். சரியா? அதே மாதிரி ஈச் லேயர் இஸ் இண்டிபெண்டன்ட் meaning you can move, edit, hide or delete it without affecting the other layers. அதாவது இந்த லேயர் எதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுதுண்டா அந்த ஒவ்வொரு லேயர்ஸ் நாங்க போடுவோம் தானே பாருங்க இப்ப இதுலயும் பாருங்க எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்ட் 2 இருக்குது பேக்ரவுண்ட் காப்பி இருக்குது லேயர் 8 இருக்குது. அப்ப இப்படி ஒவ்வொரு லேயர்ஸ் நாங்க போடுற ரீசன் என்னண்டா உங்களுக்கு அத ஒவ்வொரு லேயர்ஸையும் தனித்தனியா மூவ் பண்ணேலும் அதே மாதிரி தனித்தனியா எடிட் பண்ணே மேலும் அது மட்டும் இல்ல தனித்தனியா அதை ஹைட் பண்ணி வச்சுக்கொள்ளே மேலும் அதே மாதிரி அந்த ஒரு போட்டிக்கிற லேயர்ஸ் ஏதாச்சும் ஒரு லேயர் தேவையில்லாட்டி அதை செப்பரேட்டா உங்களுக்கு டிலீட் பண்ணிக்கொள்ளே மேலும் அது இந்த லேயர்ல இருக்கிற உங்களுக்கு பெனிஃபிட். சரியா? ஈஸியா உங்களுக்கு அந்த வேலைகள்லாம் செஞ்சு கொள்ள இயலும். அதே மாதிரி கமெண்ட் லேயர் ஆப்ஷன்ஸ் காட்டுறாங்க. அதாவது என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அதுல பிளெண்ட் மூட் செய்யலும் அந்த லேயர் உள்ளுக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பிளெண்ட் மூட் ஆக்கியலும் லாக் பண்ணிக்கொள்ளலும் ஒபாசிட்டியை கூட்டி குறைக்கலும் அதே மாதிரி லேயர் ஸ்டைல மாத்திக்கொள்ளலும் மாஸ்க போடலும் இப்படி அந்த லேயர் உள்ளுக்கே உங்களுக்கு இதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே பாருங்க எனக்கு லாக் உண்டெல்லாம் தந்தே இருக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் நீங்க இந்த சாஃப்ட்வேர் படிக்க போகிட்ட உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கிட்ட விளங்கும் அதுல என்னென்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேயா? அதே மாதிரி we have to find லேயர்ஸ்னு போட்டிருக்காங்க. யூசுவலா எப்படி லேயர்ஸ் இருக்கிறது எங்கண்டா போட்டோஷாப் ஓபன் பண்ணதோடே பாருங்க யூசுவலா பாட்டம் சைட்ல ரைட் சைட்ல இருக்கும் ரைட்ல பாட்டம்ல தான் இருக்கும் இந்த லேயர்ஸ்னு சொல்றது. அப்படி இல்லாட்டி இஃப் இட்ஸ் நாட் விசிபிள் சரியா அது காட்டாட்டி உங்களுக்கு லேயர் பிளானட் காட்டாட்டி விண்டோஸுக்கு போயிட்டு லேயர்ஸ்னு சொல்ற ஆப்ஷனுக்கு போகலும் அப்படியும் இல்லாட்டி 7 F7 பிரஸ் F7 போட்டுக்குது இல்லையா அது ஷார்ட்கட் உங்களோட கீபோர்ட்ல இருக்கிற F7 பிரஸ் பண்ணாலும் லேயர்ஸ் பேனல் வந்துடும். ரைட்? அப்ப கட்டாயம் என்னது நான் சொன்னேனே அது முக்கியமான லேயர்ஸ் சொல்றது முக்கியமானது. நீ அதனால அது எங்க சரி காணாம போனா இந்த நான் சொல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்களுக்கு அது வந்துடும். ஓகே? அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் அதாவது என்னென்ன டைப்பான லேயர்ஸ் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்டே போட்டிக்கிறாங்க நார்மல் லேயர். சரியா? நார்மல் லேயர் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொள்ளையிலும் அதாவது என்னது பேசிக் ஒரு இமேஜ் உண்டு அப்புறம் ஒரு ஏரியாவை பெயிண்ட் பண்ண மாதிரி அப்படியான மெத்தட்ஸ் எல்லாம் எடுத்து கொள்ள இயலும். அதுதான் நார்மல் லேயர்னு சொல்றாங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் லேயர் அதாவது டெக்ஸ்ட் லேயர்னா எடிட் பண்ணி கொள்ள இயலும் உங்களுக்கு எப்படி டெக்ஸ்ட வந்து எடிட் பண்ணி கொள்ள இயலும். அதே மாதிரி மூணாவது பாருங்க ஷேப் லேயர்னு இருக்குது. அதாவது ஷேப் லேயர் எப்படி ஒவ்வொரு ஷேப்ஸா உங்களுக்கு வரைஞ்சி வச்சுக்கொள்ள இயலும். ஓகே? அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ்னு சொல்றாங்க. அதாவது என்னது நிறைய பிரைட்னஸ் கண்ட்ராக்ட் அதே மாதிரி ஒரிஜினல் உங்களுக்கு எப்படி அந்த லேயர் மூலம் எப்படி ஒரிஜினல் தன்மையை இல்லாமக்காம அழகா செஞ்சு கொள்ள இயலும். ஏன்னா சில நேரத்துக்கு ஒரிஜினல் இமேஜ் இருக்கும் நீங்க டூப்ளிகேட்டா கலர் பண்ணுவீங்க அதை பிரைட்னஸ் கூட்டுவீங்க அதே மாதிரி அதுல ஒவ்வொன்று செய்வீங்க இல்லையா அதே மாதிரி அதோட பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்குவீங்க அப்படி ஆப்ஷன்ஸ் எல்லாம் செஞ்ச போறோம். சம்டைம்ஸ் ஒரிஜினல் லேயர் வந்து அப்செட் ஆக சான்சஸ் இருக்குது இல்லையா? ஆனா இப்படி வேற லேயர் நீங்க செஞ்சா ஒரு நாளும் உங்களுக்கு எப்படி ஒரிஜினல் லேயர் டேமேஜ் ஆகாது. ஓகே? அதத்தான் எனக்கு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்றது அதாவது என்னது embed or link file that keeps it quality அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் போடுறது நான் படிக்கிட்ட உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது எப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் போடுற ஒரு மெத்தட் ஒன்று இது.
அது போடுறதுனால எப்படி உங்களோட ஃபைல்ற குவாலிட்டி ஒரு நாளும் குறையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் சொல்றான் பாருங்க, லேயர்ஸ் குரூப் பண்றது. அதாவது இப்ப லேயர்ஸா சும்மா வெளியில வச்சு கொண்டிக்காம அத ஒரு ஃபோல்டர் ஆக்கி ஒரு குரூப் பண்ணி அத அந்த குரூப்புளுக்கு போட்டு வச்சுக்கொள்ளும். அதுதான் லேயர் குரூப்னு சொல்றாங்க. ரைட். அப்ப இந்த அளவுக்கு உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் பத்தி நான் சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்றேன். அப்ப எப்படி பேசிக்கா எப்படி வந்து ஓப்பன் பண்றது, அதே மாதிரி அன்னைக்கு என்னென்ன இருக்குது இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அன்னைக்கு வந்திருக்குது. ஓகே. ரைட். இப்ப எங்களோட கோர்ஸ பத்தி நான் சொல்ல வந்தேன்டா. என்னடா அதுல நான் போட்டோஷாப்ல இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி எப்படின்னு சும்மா காட்டினேன் இல்லையா? அதே மாதிரி போட்டோஷாப் மட்டும் இல்லை எங்கள்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் நாங்க டீச் பண்ணி தருவோம் வந்து இல்லஸ்ட்ரேட்டர், அதே மாதிரி கொரல் ட்ரோ, அதே மாதிரி கேன்வா. சரியா? இந்த 4 சப்ஜெக்டும் உங்களுக்கு போகும் எங்களோட கிளாஸ்ல. அதே மாதிரி என்னன்னா கோர்ஸ் வந்து எப்படி சர்டிபிகேட் லெவல், அதே மாதிரி அதுல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வர காட்டியும் அது போகுது உங்களுக்கு. அதே மாதிரி என்னோட க்ளோஸ்ல டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு மத்த போட்டிக்குது பாருங்க. டியூரேஷன் எப்படின்னா 3 மந்த் இந்த கோர்ஸ் உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி மண்டேயும் வென்ஸ்டேயும் ஃப்ரைடேயும் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியான ஃபிளெக்சிபிளான டைம் தான் நாங்க போட்டு மீக்கிறோம். அதாவது 8 to 9:30 வர காட்டி நடக்க போகுது. அதே மாதிரி பெரிய விஷயம் உங்களுக்கு நாங்க செஞ்சிக்கிறோம் எங்களோட ஐபிடி கேம்பஸால என்னண்டா கோர்ஸ் ஃபீஸ வந்து உங்களுக்கு ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் வந்து 25,000 வருது. அந்த அளவுக்கு பெருமதியான இந்த கோர்ஸ ஜஸ்ட் நாங்க 5,000 உங்களுக்கு வழங்க போறோம். 80% ஆஃபர் உண்டு உங்களுக்கு தந்திக்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த ஆஃபர் உங்களுக்கு எப்பெல்லாம் வேலிட்னா இந்த செப்டம்பர் உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து நாங்க செப்டம்பர் 26 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முதல்ல இந்த ஆஃபர் முடிய முதல்ல நீங்க சேர்ந்து கொள்ளுங்க. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்க்கே காட்டிக்கிறேன் இல்லையா? அந்த டீடைல்ஸ் மூலம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஷீட்ஸை வந்து புக் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி எங்களோட கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ்ல சிலபஸை பத்தின டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்னென்ன நெக்ஸ்ட் இருக்குதுன்னு. ஓகே. ரைட். இப்ப நான் பார்ப்போம் எங்களோட கோர்ஸ் டீடைல்ஸ பத்தி. அதாவது என்னென்ன கோர்சஸ் எப்படி எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்குதுன்னு. நான் ஃபர்ஸ்ட்க்கே உங்களுக்கு சொல்லி தந்தேன் இல்லையா? என்னது கிராஃபிக் டிசைனிங்ல ஃபர்ஸ்ட் மந்த் வந்து என்னது போட்டோஷாப் தான் நடக்க போகுது. அந்த போட்டோஷாப்லயும் பாருங்க 1வது மாசம் 1வது கிழமை என்ன விஷயம் படிச்சு தர போறேன்னு தான் நீங்க சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்க்கே கிராஃபிக் டிசைன்ல என்ன, அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிசைன் கோல்ஸ் அதைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சொல்லி தர போறோம். அதே மாதிரி செகண்டுக்கு பிரின்சிபல் ஆஃப் டிசைன் அதை பத்தின விஷயங்கள். இப்படி பாருங்க உங்களுக்கு விளங்குது இல்லையா? வீக் 1ல என்னென்ன இருக்குது, அதே மாதிரி வீக் 2ல நாங்க என்னென்ன படிச்சு தர போறோம். அப்ப அதே மாதிரி வீக் 4 வர காட்டினே இந்த போட்டோஷாப் தான் உங்களுக்கு போகுது. நெக்ஸ்ட் எப்படி நெக்ஸ்ட் மந்த் இல்லஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு நடக்கும். அதுல வீக் 1 என்னென்ன லெசன் பாருங்க. வீக் 2ல வீக் 3 அதே மாதிரி வீக் 4 வர காட்டி இல்லஸ்ட்ரேட்டர் நடக்க போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது 3வது மாசத்துல உங்களுக்கு கொரல் ட்ரோ நாங்க படிச்சு தருவோம். அதே மாதிரி அதுலயும் வீக் 1 வீக் 2 வீக் 3 வர காட்டியும் கொரல் ட்ரோ போகும். லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு 1 வீக் மாதிரி என்ன நடக்க போகுது வீக் 4ல உங்களுக்கு கேன்வா பத்தின இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நாங்க தருவோம். ஓகே. அப்ப இப்படித்தான் உங்களுக்கு இந்த கோர்சஸ் டீடைல்ஸ் இருக்குது. இதுலயே உங்களுக்கு என்னென்னு இன்னும் டீப்பா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டாம் நான் இன்னைக்கு இதை சொல்றேன்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சு கொடுக்க போறோம்னா வாட் இஸ் கிராஃபிக் டிசைனிங் இல்லையா? இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கும் இதை பத்தி உங்களுக்கு விளங்கி படுத்தினேன் இல்லையா? அதாவது போட்டோஷாப் ஸ்கிரீன் ஓபன் பண்றது, அதே மாதிரி ஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதே மாதிரி டாக்குமெண்ட் செட்டப்ஸ் எப்படி செய்யுது, கலர் மூட் என்ன மாதிரி பண்றது, ப்ரீசெட் டீடைல்ஸ் எல்லாம் எப்படி சரியா கொடுக்கறது, அந்த ரெசல்யூஷன் பேஜ் செட்டப், அதே மாதிரி ஷார்ட் கட்டால எப்படி ஒரு பேஜ் எல்லாம் ஓபன் பண்றது தான் நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாங்க பார்க்க போறது. ஓகே. இதே நாங்க செகண்ட் அந்த வீக் 1லயே செகண்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்டா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் பேலன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க.
அதாவது இதுல என்னண்டா பிரின்சிபல் ஆஃப் டிசைன் என்னது சைஸ் பண்றது எப்படி ஸ்கேல் பண்றது எப்படி அதே மாதிரி பொசிஷன் அண்ட் ஸ்பேசிங் கலர் அண்ட் கண்ட்ராக்ட் எல்லாம் இருக்குது அதாவது என்னண்டா இந்த ஸ்பேசிங் பண்றது அதே மாதிரி பொசிஷனை கிரியேட் பண்றது சைஸை சேஞ்ச் பண்றது இதுல எல்லாமே எப்படின்டா போட்டோஷாப்ல ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது மெத்தட் இல்லாம போனண்டா அது பாக்குறதுக்கு நீட்டா இருக்காது உங்களுக்கு லாஸ்டா அவுட்புட் வரைக்கிட்டு எப்படி அது அந்த போட்டோவே கிளியர் இல்லாத மாதிரி அப்செட்டா போயிட்டுரும் ஓகே இனி அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் சரியா ப்ராப்பரா எப்படி ஹேண்டில் பண்ற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸ் 2ல படிச்சு தருவோம் அதே மாதிரி மார்க்யூ டூல் சரியா லெசோ டூல் இப்படின்னு கொஞ்சம் டூல்ஸ் இருக்குது கட் பண்ற டூல்ஸ் அதெல்லாம் நாங்க எப்படி யூஸ் பண்றது சொல்லி தருவோம் அதே மாதிரி பாருங்க ட்ரைபோகிராஃபி இன் டிசைன் அதாவது எப்படி எப்படி ஃபொண்ட் எல்லாம் யூஸ் பண்ண போறேன்ட்டு பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சொல்லி தருவோம் எப்படி ஹாரிசானல் டைப் டூல் எப்படி வெர்டிக்கல் டைப் டூல் அதே மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் எப்படி ரொட்டேட் ஸ்கேல் அதுல எப்படி பண்றது அதே மாதிரி கேரக்டர் பேனல்ல என்னென்ன இருக்குது அதே மாதிரி ஃபில்டர் பண்றது எப்படி அதாவது பேசிக் ஃபில்டர் எப்படி பண்ற விஷயங்கள் தான் ஆணிக்கிற உங்களுக்கு சொல்லித்தர ஈக்கிறேன் அதே மாதிரி நம்பர் 4 பாருங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் டு போட்டோஷாப்னு போட்டிருக்காங்க இல்லையா அதாவது அதுல இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறேன்னு தான் நாங்க அதுல பார்க்க போறோம் அதாவது இங்க பாருங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு தந்திக்கிறாங்க ஹிஸ்டரி பிரஷ் டூல் ஆர்ட் பிரஷ் டூல் எல்லாம் தந்திக்கிறாங்க இல்லையா அதாவது எப்படின்னா ஹிஸ்டரி பிரஷ்னு சொல்ற ஒரு டூலால எங்களுக்கு ஒரு விஷயத்த அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் தீக்கிற விஷயத்த ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான பாட்டை மட்டும் எப்படி ஹைலைட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும் ஒரு கலரா எடுத்துக்கொள்ள இயலும் அதுக்கு தான் ஹிஸ்டரி பிரஷ்னு சொல்றது அதை மட்டும் அடுத்தது மிக்சர் ஆர்ட் பிரஷ் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி ஒவ்வொரு விஷயங்களை அது வந்து அடிப்படையா கொண்டிக்குது ஓகே அதையும் நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவோம் அதே மாதிரி 5வது பாருங்க என்னது கிரியேட்டிங் கலர் பிளட்டர்ஸ் இது அதாவது கலர் பிளட்டர்ஸ் போடுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதுல எப்படி எல்லாம் நீங்க கிரேடியன்ட் ஃபில் பண்ண போறீங்க அதே மாதிரி ஆங்கர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறீங்க அதே மாதிரி பென்சிலை யூஸ் பண்ணி என்னென்ன செய்யலும் அதே மாதிரி பெயிண்ட் பக்கெட்டை யூஸ் பண்ற மெத்தட் எப்படி அதே மாதிரி நியூ பாத் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அத மாதிரியான விஷயங்கள் தான் இதுல உங்களுக்கு சொல்லி தருவோம் ஓகே செகண்ட் வீக் தான் இதெல்லாம் போகும் அதே மாதிரி அடுத்தது நாங்க சொல்லி தர போற விஷயம் என்னண்டா போட்டோஷாப்ல டெக்னிக்ஸ் என்னன்னு அதாவது மாஸ்க்னு சொல்ற ஒரு லேயர் ஒன்று இது அது உங்களுக்கு அது படிச்சுட்டு போக்கிட்ட விளங்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் இந்த மாஸ்க்னு சொல்ற லேயர் அதை எப்படி யூஸ் பண்றேன்னு நாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்லி தருவோம் அதே மாதிரி ஸ்மஜ் டூல் பிளர் டூல் இதுகளும் எப்படின்னா முக்கியமான டூல் நீங்க போட்டோஸ் எடிட் பண்றதுக்கு ஓகே ஸ்மஜ் பண்றது அதே மாதிரி ஸ்மஜ் பண்றது பிளர் பண்றது எப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுல அடங்குது ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்க பார்த்தா அந்த போட்டோஷாப்லயே தான் எப்படி அட்வான்ஸ் கம்போசிஷன் வருது அதாவது அதுல கொஞ்சம் டூல்ஸ் இருக்குது அந்த போட்டோஸ் நான் சொன்னேன் இந்த அழகா கேளும் நல்ல ஒரு கலர் பிரைட்டா கேளும் அத மாதிரி மெத்தட்ஸ் தான் இந்த உங்களுக்கு நம்பர் 7 லெசன்ல நாங்க படிச்சு தர போறது ஓகேயா அதாவது பாருங்க ஹியூஜ் ஆப்ஷன் கலர் பேலன்ஸ் கலர் லுக்அப் அந்த கலர்னு சொல்லக்கிட்டே விளங்குது இல்லையா கலரை பத்தி தான் அது மீனாக போகுது மென்ஷன் பண்ண போறாங்க அந்த லெசன்ல அதே மாதிரி நம்பர் 8 பத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு எப்படி கரண்ட் டிசைன் ட்ரெண்ட்ஸ் அதாவது இப்ப நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு போகுது இல்லையா கரண்டா நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு போகுது இல்லையா அதுல இந்த ஷேப் டூல் மூலம் அதே மாதிரி ஸ்டாம்ப் டூல் மூலம் அதுகளை எப்படி எல்லாம் கிரியேட் பண்றது டச்சஸ் எல்லாம் எப்படி அடைக்கிறது என்ன மாதிரி செய்யறது அந்த விஷயங்கள் தான் நம்ம 8 லெசன்ல நாங்க படிச்சு தர போறது ஓகே அதே மாதிரி மொக்கப் ப்ராஜெக்ட் இருக்குது அதாவது என்னண்டா உங்களுக்கு ஒரு சோசியல் மீடியாவுக்கு ஒரு போஸ்டர்ஸ் எப்படி செய்யுது ஃபிளையர்ஸ் எப்படி மேக் பண்ண போறீங்க அதே மாதிரி மாஸ்க் டூல் ஹொரிசோனல் டைப் மாஸ்க் டூலால நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படியான விஷயங்கள் தான் நம்ம 9 லெசன்ல நாங்க படிச்சு தர போறேன் அது மட்டும் இல்ல இந்த போட்டோஷாப்ல எப்படி உங்களுக்கு போஸ்டர் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொன்னேன் இல்லையா
போஸ்டர் செய்யலும், அதே மாதிரி நீங்க என்னது வெப்சைட்டுக்கு டிசைன் பண்ணலும், மார்க்கெட்டிங் டிசைன் பண்ணலும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அத மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நாங்க நம்பர் 10 லெசன்ல படிச்சுக்க தர போறோம். அதாவது எப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து எப்படி அழகா ரேசர் டூலால ரிமூவ் பண்றது, அதே மாதிரி மெஜிக் ரேசர் இருக்குது அதால எப்படி ரிமூவ் பண்றது, அதே மாதிரி எப்படி ஒன்று எம்போஸ் பண்ணி என்ன மாதிரி எல்லாம் அதை டிசைன் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிராஃபிக் டிசைனிங்ல இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த கிராபிக்ஸ்ல இந்த போட்டோஷாப்ல அதாவது இந்த போட்டோஷாப்ல நாங்க லாஸ்ட்டுக்கா போட்டோஷாப்ல என்ன சொல்லி தர போறோம்னா ஒரு போர்ட்போலியோ. கட்டாயம் நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு என்ன செய்யணும், போர்ட்போலியோ செய்யறதுன்னு தெரிஞ்சிக்க வேணும் இல்லையா? ரீசன் என்ன இப்படி, ஏண்டா நீங்க கட்டாயம் படிச்சுட்டு சும்மா இருந்தா அநியாயம் இல்லையா? நீங்க கட்டுற சல்லியும் அணிக்கிற வீணாக போகுது. அதனால படிச்சுட்டு அழகா ஒரு போர்ட்போலியோ ஒன்று செஞ்சு ஜொப்புக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ப அந்த ஜொப்புக்கு அப்ளை பண்றதுக்கு போர்ட்போலியோ எப்படி நல்ல அட்ராக்டிவாவும் அழகாவும் இருக்கணும் இல்லையா? அப்ப அது எப்படி செய்யறது, அந்த போர்ட்போலியோ டிப்ஸ் எப்படி, அதே மாதிரி அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க என்னென்ன செய்ய வேணும்ன்றதோ நாங்க சொல்லி தருவோம். ஓகே, அப்ப இவ்வளவுதான் மேலோட்டமான விஷயம் எப்படி இந்த போட்டோஷாப் பத்தின விஷயங்கள். அதே மாதிரி இந்த இல்லஸ்ட்ரேட்டரை பத்தின விஷயங்கள் தான் செகண்ட் மந்த் நாங்க படிச்சு தருவோம். அதுலயே ஃபர்ஸ்டுக்கே எப்படி இல்லஸ்ட்ரேட்டர்னா என்னன்னு இன்ட்ரடக்ஷன் வந்து கட்டாயம் உங்களுக்கு தர வேணும் இல்லையா? தந்தா தானே அதுல எப்படி பேஜ் கிரியேட் பண்றேன், கலர் மூட் எப்படி செய்றேன், அதே மாதிரி ப்ரீசெட் டீடைல்ஸ் எப்படி கொடுக்குறேன், அதே மாதிரி ரெசல்யூஷன் என்ன மாதிரி போடுறேன், அதே மாதிரி அதுக்குரிய ஷார்ட்கட்ஸ் என்னன்னு உங்களுக்கு விளங்கி கொள்ள இயலும் இல்லையா? ரைட். அதே மாதிரி அதுல நம்பர் 2 நம்ம செகண்ட் லெசன் நாங்க என்ன சொல்லி தரோம்னா பேசிக்கா ஷேப்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது. ஓகே, அதே மாதிரி லைன்ஸ் டூல்ஸ் எல்லாம் எப்படி பிராக்டிஸ் பண்றது. அதாவது நிறைய டூல்ஸ்கள் இருக்குது, ஷேப்ஸ்கள் நிறைய இருக்குது இல்லஸ்ட்ரேட்டர்ல. ரீசன் என்னன்னா அது ஒரு வெக்டர் சாஃப்ட்வேர். அது போதத்துக்கு நான் அப்ப சொன்ன மாதிரி அதுல எப்படி உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் விளங்காத சுட்டி ஒவ்வொரு ஷேப்ஸை வச்சுக்கொண்டு தான் நீங்க அதை கிரியேட் பண்ண போறீங்க இல்லையா? அப்ப அந்த ஒவ்வொரு ஷேப்ஸும் எப்படி எப்படி என்ன மாதிரி எப்படி எல்லாம் உங்களுக்கு அது செஞ்சா அது பெர்ஃபெக்ட்டா வரும்ன்ற விஷயங்கள் தான் நம்ம 2 லெசன்ல படிச்சு தர போறோம். அதே மாதிரி நம்பர் 3 பென் டூல்னே சொல்றாங்க. அதாவது போட்டோஷாப்லயும் இந்த பென் டூல் வருது. அதை விட அட்வான்ஸா நாங்க இந்த பென் டூலை பத்தி இல்லஸ்ட்ரேட்டர்ல சொல்லி தருவோம். அதே மாதிரி தான் ஷேப் பில்டர்னு சொல்றது. நம்பர் 4 ஷேப் பில்டர் அண்ட் பாத் ஃபைண்டர் டூல். அதாவது இந்த பாத் ஃபைண்டர்னு சொல்றது முக்கியமான டூல்ஸ். ஷேப்ஸ் எல்லாம் அழகா யூனிக்கா செய்யறதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிவைட் பண்றது ஷேப் பில்டரால எப்படி அழகா டிவைட் பண்ணி ஒரு ஷேப் அழகா பில்ட் பண்றதுக்கு, அதுக்கு எல்லாமே எப்படி ப்ராப்பர் வேண்ட் தான் இந்த நம்பர் 4 லெசன்ல சொல்லி தருவோம். அதே மாதிரி நம்பர் 5 பாருங்க, டைப்போகிராஃபி இன் இல்லஸ்ட்ரேஷன். அதாவது கேரக்டர் பேனல எப்படி சரியான மெத்தட்ல யூஸ் பண்றது, அது மாதிரி ஃபாண்ட்டை வந்து எப்படி எல்லாம் மேக் பண்ணி டிசைன் பண்றது, அதே மாதிரி கிரேடியன்ட் ஃபில்லால என்னென்னலாம் நீங்க பண்ண போறீங்க. இத மாதிரின விஷயங்கள் தான் நாங்க இல்லஸ்ட்ரேட்டர் நம்பர் 5th லெசன்ல சொல்லி தருவோம். ஓகே, அப்ப இதெல்லாம் என்னத பேஸ் பண்ணி சொல்றாங்க, ஃபுல்லாவே வெக்டர் டிசைன்ஸ பேஸ் பண்ணி தான் இது வரப்போகுது. ஓகே, நம்பர் 6லயும் பாருங்க யூசிங் கலர்ஸ்னு சொல்றாங்க. கட்டாயம் எப்படி நீங்க ஒவ்வொரு டிசைன் செய்த கலர்ஸ்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்ப இந்த கலரை ஐட்ரோப்பர் டூலால எப்படி இந்த கலரை இதாக்குறது, அதே மாதிரி கலர் கைடால எப்படி இந்த கலரை யூஸ் பண்றது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் நம்பர் 6 லெசன்ல இருக்குது. அதே மாதிரி நம்பர் 7 பத்தி பார்த்தேன்டா ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எப்படி செய்யறது. அதாவது பிரஷ் டூல், அதே மாதிரி பென்சில் டூல், பாத் செலக்ஷன், அதே மாதிரி நிறைய பிரஷ் வைக்கிற ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படி அழகான ஒரு ப்ரொஜெக்ட் உண்டு அவுட்புட் உண்டு எடுக்கிறதுன்னு தான் அதுல இருக்குது. அதே மாதிரி பாருங்க ஒர்க்கிங் வித் கிரிட்ஸ். கட்டாயம் எப்படி இல்லஸ்ட்ரேட்டர் கிரிட்ஸால நீங்க ஒர்க் பண்ணத்தான் கொஞ்சம் நீட்டாவும் அழகாவும் வருது. அதே மாதிரி கிரிட்ஸும் தான் அந்த பிக்சல் ஆர்ட்னு சொல்றது அத மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டா தான் அந்த இல்லஸ்ட்ரேட்டர்ல நீங்க செஞ்சு அவுட்புட் எடுக்கக்கிட்ட அது பெர்ஃபெக்ட்டா வரும். ஓகே, அதே மாதிரி
3D டூல்ஸ வந்து எப்படி யூஸ் பண்றது? ஏன்னா இப்ப Photoshopல மட்டும் இல்ல 3D, இல்லஸ்ட்ரேட்டர்லயும் எப்படி 3D மெத்தட்ஸ்கள் நெறைய இருக்குது. அப்ப அதுர டெக்னிக்ஸ் இதுர எப்படி யூஸ் பண்றேன்னு நாங்க சொல்லி தருவோம். அதே மாரி கட்டாயம் எப்படி நான் சொன்ன மாரி இல்லஸ்ட்ரேட்டர் எல்லாம் எப்படி ஒரு வெக்டர் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லி தந்தேன் இல்லையா? அப்ப அந்த வெக்டர் சாஃப்ட்வேரோட மெயின் வேலையே என்னது? லோகோவ டிசைன் பண்றது. அப்ப ஒரு லோகோவ எப்படி சரியா டிசைன் பண்றது? ஜாயின் ஜாயின் டூல் யூஸ் பண்ணி எப்படி செய்யறது? அதே மாதிரி பென்சில் டூல், ஸ்மூத் ஆப்ஷன் அதெல்லாம் செஞ்சு எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான லோகோ செய்யறது தான் அதுல பார்க்க போறேன். அதே மாதிரி இதுல என்னது பிசினஸ் கார்டு ஐடியா. அதாவது பாருங்க இங்க போட்டிருக்காங்க ட்விஸ்ட்னு சொல்ற டூல், ரேப் டூல் இப்படி நிறைய டூல்கள் இருக்குது. சரியா? இந்த டூல் மூலம் உங்களுக்கு அந்த பிசினஸ் கார்டு உண்டு. அது மட்டும் இல்லாம அதுல எழுதுற ஃபாண்ட் விஷயங்களை கூட அழகா செஞ்சு கொள்ள இயலும். ஓகே. அதே மாதிரி இல்லஸ்ட்ரேட்டர்ல பார்த்தா என்னது போர்ட்போலியோ பீஸ் நீக்குது. அதாவது என்னண்டா இதுலயும் எப்படியோ உங்களுக்கு போர்ட்போலியோ அதே மாதிரி சோசியல் மீடியால எப்படி போஸ்டர் செய்யறது அதே மாதிரி இதுல வேற வேற டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணி ஒரு போஸ்டர் எல்லாம் செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம். ஓகே. இப்ப நீங்க போட்டோஷாப்ல பாத்தீங்க இல்லையா? வேற ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதுல வேற மாதிரி இருக்கும். அதே இந்த இல்லஸ்ட்ரேட்டர் எடுத்துக்கொண்டா அதுல நீங்க செய்யற போஸ்டர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இது என்னண்டா டூல்ஸ் டிஃபரெண்ட். ஏன்னா இப்ப இதுல நாங்க யூஸ் பண்ண போறது ஷேப்ஸ் அதே மாதிரி நைஃப் சிசர் அப்படின்னு சொல்ற டூல்ஸ் தான் இதுல யூஸ் பண்ண போறேன். இதை நீங்க போட்டோஷாப் எடுத்துக்கொண்ட எப்படி அதுல நீங்க வேற டூல்ஸ் யூஸ் பண்ணித்தான் அதுல போஸ்டர்ஸோ இல்லாட்டி போர்ட்போலியோவோ ஒரு மீடியா போஸ்ட் பேனரோ என்ன சரி செய்ய போறீங்க. ஓகே ரைட். அப்ப இவ்வளவுமே வருவது என்னது உங்களோட இந்த கிராஃபிக் டிசைனிங்ல அதாவது மெயினா இல்லஸ்ட்ரேட்டர்ல. அதே மாதிரி கொரல் ட்ரோன்னு சொல்றதுலயும் நாங்க ஃபெஸ்ட் கிளாஸ் எப்படி ஃபெஸ்டுக்கே இந்த கொரல் ட்ரோ பேஜ் ஒன்று எப்படி கிரியேட் பண்றது அதே மாதிரி பாருங்க இந்த பொடிக்கு ப்ரிவியூ மூட் எப்படி ஆன் பண்றது லே அவுட் எப்படி செய்யறது கிரிட் எப்படி ஆன் பண்றது அதே மாதிரி ரூலர்ஸ் கட்டாயம் தேவை ரூலர்ஸ் இதுல என்னண்டா கொரல் ட்ரோ எல்லாம் பெர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஒரு வெப்சைட்கள் தானே சாஃப்ட்வேர்ஸ் தானே. இனி அதனால அந்த ரூலர்ஸ் எல்லாம் கட்டாயம் நீங்க ஒழுங்கா கொடுத்துதான் கொரல் ட்ரோவை செஞ்சு கொள்ள வேணும். அதே மாதிரி செகண்ட் கிளாஸ்ல நாங்க எப்படின்னா பேசிக் டூல்ஸ் எல்லாம் படிச்சு தருவோம். அதாவது கிராப் டூல் நைஃப் அதே மாதிரி அட்ராக்ட் சொல்றது அதே மாதிரி இதுலயும் பாருங்க பென் டூல் வருது. அப்ப இதுல இருந்து விளங்கிக்கும் பென் டூல் எவ்வளவு ஒரு முக்கியமான டூல் இல்லையா? ரைட். அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இந்த செகண்ட் இதுல வந்து சொல்லி தர போறேன் செகண்ட் லெசன்ல. தேர்ட் லெசன் என்னது டெக்ஸ்டோட எப்படி ஒர்க் பண்றது அந்த டெக்ஸ்ட்ல எப்படி கலர் பண்றது. அதாவது அந்த நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஜஸ்ட் நார்மலா டைப் பண்ணி டெக்ஸ்ட் பண்றதோ கலர் பண்றதோ இல்ல. இந்த கொரல் ரோல் எப்படி நல்ல அழகா செட் ஃபில் கலர் அவுட் ஃபில் கலர் எல்லாம் போட்டு நல்ல அழகான ஒரு ஃபாண்ட் உங்களுக்கு மேக் பண்ணிக்கொள்ள இயலும். அந்த மெத்தட்ஸ் தான் அதுல உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அதே மாதிரி நம்பர் 4 என்னது ஒர்க்கிங் வித் லேயர்ஸ். அதாவது இதுல அந்த லேயர் சிஸ்டம் இல்ல வேறொரு லேயர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் மேனேஜர் மூலம் நாங்க எப்படி ஒழுங்கான மெத்தட்ல காப்பி பேஸ்ட் பண்றேன் அதே மாதிரி கஸ்டமைஸ் லேயர்ஸ் எப்படி கொண்டு வரே அது மாதிரி லேயர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்றது அந்த விஷயங்கள் தான் அதுல உங்களுக்கு வரும். அதே மாதிரி நம்பர் 5 எடுத்துக்கொண்டா ஷெடோஸ் டிரான்ஸ்பேரன்சி எல்லாம் வருது பாருங்க. இது முக்கியமான ஒரு ஆப்ஷன் தான் கொரல் ரோல. ஏன்னா கட்டாயம் ஒரு இஃபெக்ட்ஸ் எப்படி காப்பி பண்றது அது மாதிரி அதுக்கு எப்படி ஷெடோ வந்து போடுறது அது மாதிரி என்விலோப் பண்ற மெத்தட் என்விலோப்னா எப்படி அந்த பிக்சரை இன்செர்ட் பண்றது அது மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அதுல இருக்குதுன்னு தான் இதுல பார்க்க இயலும். அதே மாதிரி நம்பர் 6 எடுத்துக்கொண்டா இதுலயும் எப்படி போஸ்டர் வந்து எப்படி கிரியேட் பண்றேன் அதே மாதிரி விசிட்டிங் கார்டு ஃபிளையர் அதே மாதிரி அதுல எப்படி எப்படி எல்லாம் யூனிஃபார்ம் டிரான்ஸ்பேரன்சி எல்லாம் ஒவ்வொரு டூல்ஸ்கள் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த கொரல் ரோல எப்படி அவுட்புட் எடுக்கிறேன்னு தான் அதுல பார்க்க போறீங்க. அதே மாதிரி நம்பர் 7 பார்த்துக்கொண்டா அதுல அட்வான்ஸான டெக்னிக்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. அதாவது என்ன பவர் கிளிப் ஃப்ரேம்டு ஒரு ஆப்ஷன் இது. அதால உங்களுக்கு எப்படி அந்த டிஷர்ட் டிசைன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த படிச்சுட்டு போக்கிட்ட விளங்கும். டிஷர்ட் டிசைனிங்க்கு எல்லாம் நாங்க அந்த பவர் கிளிப் ஃப்ரேமை தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஷெடோ ஃபெதரிங் மெஷ் டூல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வருவதோ இந்த டிஷர்ட் டிசைன் பண்றதை கேளும். அதே மாதிரி இந்த அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் உள்ளுக்கோ அதுகள் எல்லாம் வருவதோ. ஓகே
அதே மாதிரி நம்பர் 8 பார்த்தாலும் லோகோஸ் செய்யறது. இதே நாங்க இல்லஸ்ட்ரேட்டரையும் பார்த்தோம் இல்லையா எப்படி லோகோ செய்யறேன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் லோகோஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா வேற வேற மெத்தட்ல செய்யலும். அதாவது ஒரு பிளாக் இஃபெக்ட்ல கிளாஸ் பிளாக் எஃபெக்ட் ஒரு டெக்ஸ்சர் எஃபெக்ட் எல்லாம் செஞ்சு கொள்ள இயலும். ஓகே. அதே மாதிரி கொரல் ரோல மறுவா பார்க்க போறது லாஸ்ட்க்கு என்னது, அதை எப்படி பிடிஎஃப்க்கு மாத்துறே, பிரிண்ட் பண்றது எப்படி, அதே மாதிரி பிரிண்ட் வியூ பண்ணி அதுல என்ன மெத்தட்ல எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி செய்ய போறோம். அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு லாஸ்டா கொரல் ரோல நாங்க சொல்லி தர போறோம். அதே மாதிரி லாஸ்ட் லெசன் தான் கேன்வா. 3 மாசம் தானே உங்களோட கோர்ஸ். அப்ப அந்த 3வது மாசத்துல கடைசியில தான் நாங்க இந்த கேன்வாவை சொல்லித்தர இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கேன்வார இப்ப நாங்க இவ்வளவு படிச்ச இந்த கிராபிக்ஸ் விஷயங்களும் தான் இந்த கேன்வால ஈக்குது. பேசிக்கான விஷயங்கள் ஈக்குது. அதாவது நான் ஃபர்ஸ்ட்க்கு எப்படின்னா இதுலயும் எப்படி உங்களுக்கு எப்படி அந்த செட்டப்ஸ் செய்யறது, அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்க கிரியேட் பண்ணியே தான் ஈக்குது. அந்த டெம்ப்ளேட்ஸ்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்றது, அந்த டெம்ப்ளேட்ல வேற எப்படி எப்படி ஷீட்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும். அதே மாதிரி 2வது லெசன்ல பேஜஸ் ஆட் பண்ணி ஃபாண்ட் எல்லாம் மேக் பண்ணி அதே மாதிரி அதுலயும் ஷேப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இது ஷேப்ஸ கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஜாதி ஸ்டிக்கர் நோட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாமே எப்படி செய்யறதுன்னு தான் அதுல பார்க்க போறீங்க. அதாவது அது மட்டும் இல்ல இந்த கேன்வான்னு உங்களுக்கு அழகான ஒரு ப்ரொஜெக்ட் ஒர்க் கொண்டு அழகா செஞ்சு கொள்ள இயலும். ஓகே. அதோட ஃபைனல் அவுட்புட் பெஸ்டாவும் உங்களுக்கு இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் விளங்கும் ஒவ்வொன்று செஞ்சு கொண்டு போகிட்ட. ஓகே. அதே மாதிரி நாங்க 3rd லெசன்ல என்னண்டா உங்களுக்கு இதுலயும் சின்ன சின்ன டிப்ஸ் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகே. போர்ட்ஃபோலியோ பத்தின டிப்ஸ், அதே மாதிரி ப்ரொஜெக்ட்ல என்ன சார் உங்களுக்கு டவுட் இருந்தா, அதே மாதிரி பிரிண்டிங் மெத்தட்ஸ்ல என்ன சார் டவுட் இருந்தா, அதுகள் எல்லாமே உங்களுக்கு நாங்க இந்த கேன்வா லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு தருவோம். ஓகே. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களோட இந்த கிராபிக்ஸ் டிசைனிங்ல. ஓகே. அப்ப நீங்க பாத்திருப்பீங்களே இப்ப இவ்வளவு நேரம் என்னென்ன சிலபஸ் எப்படி எப்படி கொண்டு போறேன்ட்டு நான் சொல்லி தந்தேன் இல்லையா? ரைட். அப்ப இந்த மெத்தட்லயே நாங்க பார்ப்போம். போட்டோஷாப்ப ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட்க்கே உங்களுக்கு எப்படி போட்டோஷாப் பத்தின இன்ட்ரோடக்ஷன் தான் தந்தேன் இல்லையா? அப்ப இந்த போட்டோஷாப்பையே எப்படி ஓபன் பண்றேன்னு பார்ப்போம். பாருங்க ஓபன் ஆயின பிறகு இப்படித்தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுல நான் அப்பதான் உங்களுக்கு படிச்சு தந்த மாதிரி ஃபைல் நியூ போகை மேலும் அப்படி இல்லாட்டி இந்த நியூ ஃபைல் போகை மேலும் அப்படியும் இல்லாட்டி உங்களோட கீபோர்ட்ல கண்ட்ரோலும் என்னையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளே மேலும். சரியா? என்ன பிரஸ் பண்ணினாலும் இந்த பேஜ் செட்டப் தான் வரும். அப்ப இந்த பேஜ் செட்டப்ல நான் உங்களுக்கு அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ப்ரீசெட் டீடைல்ஸ். அதாவது உங்களுக்கு இன்னைக்கு என்ன பேர் போடுறது, அதே மாதிரி வித் ஹைட் எப்படி சேஞ்ச் பண்றேன், ரெசல்யூஷன் எப்படி போடுறேன், அது மாதிரி கலர் மூட் எல்லாம் என்னென்ன மாதிரி மாத்துறது, அது மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நாங்க படிச்சு தருகிறேன். நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே. எல்லாம் செஞ்சுட்டு நாங்க கிரியேட் பண்ணினா அந்த பேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே. இப்படி கிரியேட் ஆயின போறோம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லி தந்தேன், இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த போட்டோஷாப்ல ஒர்க் பண்றது கட்டாயம் லேயர் தேவை இல்லையா? பாருங்க இங்க நிக்கிற காட்டுதா இல்லையான்னு சொல்லி. காட்டுது இல்லையா? இந்த லேயர்ஸ் எப்படி எல்லாம் நாங்க யூஸ் பண்றேன்ட்டு நான் சொல்லி தந்தேன் இல்லையா? பாருங்க இன்னைக்கு போனாலே லேயர்ஸ்னு காட்டுது இல்லையா? அப்ப கிரியேட் நியூ லேயர்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கணும். பாருங்க கிளிக் பண்ணதோட லேயர் 1 வருது. அதே மாதிரி இந்த லேயர் உங்களுக்கு பாருங்க நான் அப்ப சொன்ன மாதிரி கலர் பேலன்ஸ், போட்டோ ஃபில்டர் அப்படியான விஷயங்கள் செய்ய இயலும். பாத்தீங்களா? இந்த லேயர் சுளுக்கி எப்படி எல்லாம் இருக்குதுன்னு. அதே மாதிரி நான் பார்த்தோம் இல்லையா? இந்த லேயர் சுளுக்கிய லாக் பண்ற மெத்தட், அதே மாதிரி பாருங்க லாக் பொசிஷன், இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குது. இமேஜ் எல்லாம் எப்படி பிக்சல்ஸ் பண்றது, அத மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த லேயர்ஸ் பிளானட் டூலுக்கு இருக்குது. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்ல அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் இருக்குது, மாஸ்க் லேயர் இருக்குது. அதெல்லாம் என்கிட்ட தான் இது பாருங்க இதெல்லாம் அந்த லேயர் மாஸ்க் எப்படி மாஸ்க் கொண்டு போடுறது, அது மாதிரின விஷயங்கள் தான் இதுல உங்களுக்கு சொல்லித்தர இருக்குது. அதே மாதிரி விண்டோஸ்க்கு போனாலும் உங்களுக்கு எனக்கு இல்லாத டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லி தந்தேன் இல்லையா? கேரக்டர்ன்னு சொல்ற ஒரு டூல் பிளானட் எல்லாம் நீக்குதுன்ட்டு பாருங்க உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் இருக்கும். என்ன சரி நீங்க டைப் பண்ணினா அதுல செட்டிங்ஸ் எல்லாம் இதுல மாத்திக்கொள்ள இயலும். ஓகே. அப்ப அது மட்டும் இல்ல
இந்த டூல்ஸ்ல பாருங்க இந்த இனி ஃபுட் டூல் எல்லாம் வந்திக்குது. அதே மாதிரி நிறைய டூல்ஸ் உங்களுக்கு இனிக்கிற தந்திக்கிறாங்க. ஓகேயா? அப்ப போட்டோஷாப்ல இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி இதுல உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு போக்கிட்ட ஈஸியா இருக்கும். நீங்க நினைப்பீங்களா இருக்கும் ஃபர்ஸ்ட்கே பாக்கிட்ட கொஞ்சம் கஷ்டம் மாறி. ஆனா யூஸ் பண்ணிட்டு செஞ்சுட்டு போக்கிட்ட உங்களுக்கு அது விளங்காது. பாருங்க 3Dன்னு சொல்ற ஒரு ஃபுல் பேஜ் ஒன்றே இருக்குது. 3Dல எப்படி எல்லாம் 3D பண்ணேலும், அதே மாதிரி 3D எப்படி ரெண்டர் பண்றது, அவுட்புட் எடுக்கிறது எப்படி, அதே மாதிரி அந்த 3Dயவே மெர்ஜ் பண்றது எப்படி, அப்படி நிறைய விஷயங்கள் இந்த போட்டோஷாப் உள்ளுக்கு இருக்குது. பாருங்க கலர்ஸ், இந்த சுவிட்சஸ் காட்டுறாங்க என்னென்ன கலர்ஸ். கிரேடியன்ட்டுக்கு போனா பாருங்க ப்ளூலுக்கு எல்லாம் சும்மா கிளிக் பண்ணி காட்டுறேன். பாருங்க என்னென்ன கிரேடியன்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்கன்னு ப்ளூ உள்ளுக்கு. பிங்க் உள்ளுக்கு போனா பிங்க் உள்ளுக்கு கிரேடியன்ட்ஸ் இது. கிளவுட் இருக்கிற ஆப்ஷனுக்கு போனா பாருங்க கிளவுட் மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ். பெஸ்டலுக்கு போயிட்டு காட்டுறேன் பாருங்க. பேஸ்டல் கலர்ஸ் பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கின்றது. அப்ப இப்படி இருக்குது. பேட்டர்ன்ஸுக்கு போனா ஒவ்வொரு ஜாதி பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்க. ட்ரீ ஷேப்ஸ்ல எடுக்கலும், கிராஸ் ஷேப்ஸ்ல எடுத்துக்கொள்ளலும், வாட்டர் ஷேப்ஸ்ல எடுத்துக்கொள்ளலும், இப்படி ஒவ்வொரு ஜாதி இஃபெக்ட்ஸ்கள் உங்களுக்கு இருக்குது. பாருங்க நான் இங்க சும்மா ஒன்று சொல்றேன். இனி பாருங்க ஒவ்வொரு ஷேப்ஸ் இருக்குது. இதுலயே இந்த கஸ்டம் ஷேப்ஸுக்கு போனா பாருங்க ஒவ்வொரு ஜாதி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. விளங்குதா? எப்படியான சும்மா இமேஜஸ் நான் சும்மா ஜஸ்ட் வரைஞ்சேன். அத மாதிரி இந்த கஸ்டம் ஷேப்ஸ் உள்ளுக்கும் அது மட்டும் இல்ல, நிறைய ஷேப்ஸும் அதே மாதிரி அத கலர் மாத்துறதுக்கும் அப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பாருங்க ஃப்ளவர்ஸ் உள்ளுக்கு போனாலும் பாருங்க சும்மா இது நான் பேசிக்கான ஷேப்ஸ் நான் சும்மா உங்களுக்கு வரைஞ்சு காட்டினேன். இப்படி இல்ல இன்னும் நிறைய மாதிரி நாங்க டிசைன் பண்றதுக்கு அழகா எடுக்கிறதுக்கு எல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேயா? அப்ப இது எல்லாமே நல்லா யூஸ் பண்ற டூல்ஸ்கள் தான். ரீடச் பண்றதுக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ற டூல்கள் தான். அப்ப இது வந்து நாங்க எங்களோட ஐபிடி கேம்பஸ்ல நாங்க படிச்சு தரக்கிட்ட இதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே ரைட். அப்ப இதோட உங்களுக்கு விளங்கிக்கும் இல்லையா எங்களோட கேம்பஸ் பத்தின டீட்டெயில்ஸும் தான், அதே மாதிரி என்ன பத்தின டீட்டெயில்ஸும் தான், இந்த கோர்சஸ் கிராஃபிக் டிசைன் கோர்சஸ்ல என்னென்ன மாதிரி எல்லாம் அடங்குது இந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும் இல்லையா? ரைட். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைண்டாலும் எங்களோட கேம்பஸை கண்டெக்ட் பண்ணேலும், அதே மாதிரி நான் போட்டிக்கிற அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணேலும், மெயில் ஒன்று பண்றேன்னா மெயில் பண்ணேலும், அப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு லொக்கேட்டடான இடத்துக்கு போக வேண்டாம், போயிட்டு உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே? அப்ப இப்படியான நிறைய டீட்டெயில்ஸ்கள் இருக்குது. உங்களுக்கு அப்படியும் கிராஃபிக் டிசைனிங் படிக்க வேண்டாம், இந்த மந்த் உள்ளுக்கும் நீங்க எப்படி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கொள்ளுங்க. ஏனண்டா 80% டிஸ்கவுண்ட் ஒன்று போகுது. நான் உங்களுக்கு அந்த ஃபெஸ்ட்டுக்கே காட்டினேன் இல்லையா? ரைட். ஓகே. அப்ப இவ்வளவு நேரம் படிச்சு தந்தது விளங்கிக்கும் நினைக்கிறேன். எனிவே நாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.